சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். அதிமுகவினுடைய இணையதள அணி மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணி கூட்டமானது தற்போது ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை தாங்கி வருகிறார். இந்த கூட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இணையதள ஒருங்கிணைப்பாளர்கள், அதே போல ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருந்த இணையதள ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய நிலைப்பாடு மற்றும் அதிமுகவுடைய கொள்கைகளை பொதுமக்களுக்கு எடுத்துச் செல்லும் பொருட்டு வருகின்ற நாடாளுமன்ற அது எந்த வகையிலெல்லாம் கட்சிக்கு பயன்படுவதும் இருக்க வேண்டும் என்று குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இணையதளத்தில் தொடர்ச்சியாக கட்சியின் மேல் வைக்கும் குற்றச்சாட்டு, மேலும் அதுக்கு தொடர்பாக இவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டு என அது தொடர்பாகவும் விரிவாக விவாதிக்கப்பட்டு ஒரு வழிமுறை ஒன்று அதிமுக சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக தான் இந்த கூட்டம். குறிப்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இணையதள அணியின் பங்கானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பங்காக இருக்க வேண்டும் என்றும், மேலும் இணையதள அணி மூலமாக பொதுமக்களை சென்றடையும் கருத்துக்கள், தலைவர்களின் கருத்துக்கள் சென்றடைய வகையிலும் ஏற்ற வகையில் அமைக்க வேண்டும் என்றும், எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்லும் வகையிலும் தமிழ்நாடு அரசினுடைய சில குற்றச்சாட்டுகளை அந்த இணையதள அணி வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. அது தொடர்பாக தான் இந்த கூட்டம். குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இணையதள அணியினுடைய பங்கானது மகத்துவமான பங்காக இருக்கும், மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பங்காக இருக்கும். எனவே எந்த வகையிலெல்லாம் பொதுமக்களுக்கு நம்முடைய கருத்துக்கள் சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.